1935 வருஷம் பகத்சிங் ஜெயில இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை ஈவே ராமசாமி அவங்க அண்ணன் வந்துட்டு ஒரு பதிப்பகம், உண்மை வெளிச்சம் அப்படின்னு ஒரு பதிப்பகம், அதோட ஓனரா இருக்கிறார். அந்த பதிப்பகத்தின் சார்பில் அங்க பகத்சிங் அவங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதினார்ல, அந்த கடிதத்தை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு சின்ன புத்தகமா கொண்டு வரான். அந்த கடிதத்தை மொழிபெயர்க்கிறது யார் தெரியுமா? ஜீவானந்தம். எந்த ஜீவானந்தம்? பிற்காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவராக இருந்த ஜீவானந்தம் அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கிறார் தமிழ்ல. நான் ஏன் நாஸ்திகன் ஆனேன் அப்படின்னு தலைப்பு வச்சு சின்ன புத்தகமா வெளில வருது. புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் யாரு? ஜீவானந்தம். எந்த அச்சகம்? உண்மை வெளிச்சம். அந்த உண்மை வெளிச்சம் அச்சகத்தோட ஓனர் யாரு? ஈவே கிருஷ்ணசாமி. யார் அந்த ஈவே கிருஷ்ணசாமி? ஈவே ராமசாமியோட அண்ணன். இங்கிலீஷ்காரங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பகத்சிங் வந்துட்டு விடுதலை போராட்ட வீரர், அவரோட புத்தகத்தை இங்க ஒருத்தன் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கிறான்னா, அவரு இங்கிலீஷ் அரசாங்கத்துக்கு எதிரானவர், நம்மளை நாட்டை விட்டு அடிச்சு விரட்டணும்னு புரட்சிகர வழியில போராடக்கூடிய புரட்சியாளன் பகத்சிங். அவரோட லெட்டரை ஒருத்தன் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்க புத்தகமா போடுறான்னா, இவனும் நமக்கு எதிரான ஆளு போல இல்லைன்னு ஈவேர கும்பல தப்பா நினைச்சுக்கிட்டு நீங்க ராஜத்வேஷத்துல ஈடுபட்டு இருக்கீங்க, ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு எதிராக நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி வழக்கு போடுறாங்க. யாரு மேல? ஈவே ராமசாமியோட அண்ணன் ஈவே கிருஷ்ணசாமி, அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்த பின்னாட்களில் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்த ஜீவானந்தம். வழக்கு போட்ட உடனேயுமே, ஜெயில இவங்களை போட்ட உடனேயுமே ஈவே ராமசாமி என்ன தெரியுமா சொன்னாரு? சட்டப்படி நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீ வேற என்ன இருந்தா, பகுத்தறிவாதியா இருந்தா, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளில வந்துருக்கடா. மன்னிப்பு கடிதம் என்ன தெரியுமா? ஐயா, நாங்க உங்களுக்கு எதிரான ஆள்லாம் கிடையாது, நான் உங்களுக்கு ஆதரவான ஆட்கள் தான், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுல இங்கிலீஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அந்த புத்தகத்துல எதுவுமே கிடையாது. ஒருவேளை அப்படி இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க மன்னிச்சுக்கிறோம். லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வாங்கடான்னு சொன்னவர் ஈவே ராமசாமி, இந்த சோ கால்டு பெரியார்.